அனைவருக்கும் வணக்கம். சட்டசபையில தான் நம்ம அண்ணன் எல்லாரையும் ஓட விடுறாருன்னு பார்த்தா, இன்னைக்கு சர்வதேச போதை ஒழிப்பு தினத்த ஒட்டி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஓட வச்சிருக்காரு. சென்னை மெரினா கடற்கரையில ஒரு மாரத்தான், மினி மாரத்தான் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய மாரத்தான் ஓடுன நம்ம முதல்வர் தான் முதல் ஆளு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான நடந்த ஒரு விஷயம். இது பத்தி நம்ம நெறைய பேச போறோம். இன்னைக்கு உதயநிதி அவர்களுக்கு திமுகல இருந்து புதுசா வரப்போற ஒரு பொறுப்பு. ஆல்ரெடி இருக்கிற பொறுப்ப வந்து பார்த்தீங்கன்னா, குறைக்க போறாங்க. இதனால அவர் ரொம்ப கடும் அதிருப்தியில இருக்காரு. இவ்ளோ நாள் பார்த்தீங்கன்னா, பனையூர்ல சனிக்கிழமை ஆயிருச்சுன்னா, பிரம்மாண்ட கூட்டம் ஒண்ணு இருக்கும். அதாவது நெறைய கட்சிக்காரங்க, மாற்று கட்சிக்காரங்க வந்து இணைவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நாளைக்கு மிக முக்கியமான நபர்கள் வந்து இணைய போறாங்க. அது யார் அப்படின்றத நான் வீடியோக்குள்ள சொல்றேன். 2வது பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், சந்தோஷமான விஷயம். 35 டெண்டர்களுக்கு சென்னை மாநகராட்சியோட மேயர் பிரியா அவர்கள் குடுத்து வச்சிருந்த ஒப்பந்த ஆணை பூராமே நம்மளுடைய முதல்வர் ரத்து பண்ணியிருக்காரு. பல 1000 கணக்கான கோடிகள் வந்து கைமாறப்பட்டது. இன்னைக்கு நிறுத்தப்பட்டிருக்கு. இத பத்தி நம்ம விரிவா பேசப் போறோம். சேனலுக்குள்ள இருக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு ஒரு லைக்க பண்ணிருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, முடிஞ்சா 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழ ஹைப்ன்னு ஒண்ணு இருக்கும். அதையும் குடுத்துருங்க. இன்னைக்கு எல்லாருமே காலையில பார்த்திருப்பீங்க. சும்மா சாதாரண மாரத்தான் ஓட்டத்த தொடங்கி வச்சு கொடியசைச்சு வச்சுட்டு நின்றுகிட்டு இருக்கிற முதல்வருக்கு மத்தியில, அந்த இளைஞர்களோட சேர்ந்து ஸ்டாப் ட்ரக் டூ ரன், அதாவது ரன் பண்ணுவோம், போதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழகத்தை போதையிலேருந்து மீட்டெடுக்கிறதுக்கு போதை சிறப்பு தனிப்படை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாரத்தான் ஓட்டம்லாம் வந்து செஞ்சுட்டு 15 காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கத்தை வந்து வழங்கலாம்னு இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை, போதை ஒழிப்பு, மதுவிலக்கு பிரிவு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரிவுகளின் கீழ் வர்ற சிறப்பு காவல் ஆய்வாளர்கள் இவங்களுக்கு 15 பேருக்கு முதல்வருடைய பதக்கம் வந்து வழங்கப்படுறதா இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு ஸ்பீச் வந்து குடுக்குறாரு. முழுக்க முழுக்க அது வந்து எப்படின்னா, ஒரு உறுதிமொழி எடுத்த மாரியான ஒரு ஸ்பீச். நல்லாவே இருந்துச்சு. உண்மையிலே இளைஞர்கள் வந்து இனி வந்து இந்த பாதைக்கு வந்து திரும்புங்க. தமிழகத்த நம்ம தான் வந்து இனி மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் செய்ற ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவாலயும் வந்து பேசப்படுது அப்படின்னா, நம்மளுடைய முதல்வர்னா சும்மாவா? அப்படின்ற மாதிரி சூப்பரா இருக்கு. அத பத்தி மறக்காம உங்களுடைய கமெண்ட்ல நீங்க சொல்லணும்னு நெனைக்கிறத சொல்லிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய கழகம். கழகம்னாலே கழகம் தானே அப்படின்னு சொல்ற மாதிரி திமுகல பார்த்தீங்கன்னா, செயல் தலைவர் பதவி இவ்வளோ நாளா வந்து வெயிட்டிங்ல இருந்துட்டு இருந்துச்சு. இதுல யார போடலாம்? கனிமொழிய போடலாமா? இல்ல துணை பொதுச் செயலாளரா இருக்க அந்த ஆபாச ராசாவ போடலாமா? யார போடலாம்னு சொல்லிட்டு பேச்சு நடந்துட்டு இருக்கும்போது, குடும்பத்துக்குள்ளேயே குடுக்கும்போது இது மீண்டும் மீண்டும் குடும்ப கட்சியாவே வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், உதயநிதிக்கு இத திரும்பி குடுத்துறலாம்னு சொல்லிட்டு முன் வந்திருக்காங்க திமுகவுடைய தலைமை. இது பார்த்தீங்கன்னா, அவரு என்ன சொல்ட்டாப்ல, நான் எப்ப இந்த கட்சிக்குள்ள என்டர் ஆனனோ, அப்ப இளைஞர் அணி செயலாளரா இருந்தேன். இப்பவும் நான் அதுல தான் தொடருவேன். நீங்க இதுக்கு மேல எனக்கு என்ன பொறுப்பு குடுத்தாலும், மேல மேல குடுத்துட்டே போங்க தவிர, இளைஞர் அணி செயலாளர்ன்ற பொறுப்ப நான் எப்பவுமே விட்டு தர மாட்டேன். ஏன்னா, நான் இளைஞர்களோட நேரடியா தொடர்புல இருக்கணும்னு சொல்லிட்டு, அப்பாவுக்கு எதிராவே குடிபிடிச்சிருக்கிறாப்ல. இது வந்து லேட்டா உங்களுக்கெல்லாம் வெளியில தெரிய வரும். இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் சொல்லிருங்க கமெண்ட்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பனையூர் பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிமுகலேருந்து பயங்கர பேர் வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. மாற்றுக் கட்சிகள் நெறைய பேர் வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த கட்சியிடமும் கட்சிகளுடைய புகலிடமா இன்னைக்கு வந்து தமிழக வெற்றிக் கழகம் மாறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் பேசியிருந்தோம். அதுக்கு தகுந்த மாரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திமுகவுடைய பல அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், ஆட்டைய போட்டவங்க, கவுன்சிலரா இருந்தவங்க வீட்லலாம் கூட ரைடு போடுற அளவுக்கு நேத்து ஏவா வீட்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, ரூ. 40,00,000 அள்ளியிருக்காங்க. ஆனா, அவர் பாருங்க ரூ. 1 கூட இல்ல அப்படின்ற மாரிலாம் சொல்றாப்ல. இவ்ளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது, அதிமுகலேருந்து நெறைய பேர் வந்து சேர்றதே பார்த்தீங்கன்னா, இந்த ஊழலோட அமலாக்கத்துறையோட அந்த சர்ச்சுக்கு பயந்து தான், வருமான வரித்துறை வீட்டுக்கு வந்துருன்றதுக்கு பயந்து தான் வந்து டிவிக்குள்ள வந்து இணையிறாங்க. இதுல இணைஞ்சிட்டோம்னா நம்ம ஒயின் ஷாப் எடுத்து நடத்திக்கலாம். மகளிர் விடுதி, அதாவது மணமகிழ் நன்றம் நடத்திக்கலாம். இவ்ளோலாம் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களுக்காக தான் வந்து சேர்றாங்கன்றதுக்கு மத்தியில, புதுச்சேரியில முந்தா நேத்து கௌதமன் அவர்களுடைய மகளுக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சு. எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின், சீமான், வைகோ இவங்களெல்லாம் வந்து கலந்துட்டு இருப்பாங்க. இதுல சீமானும், ஸ்டாலினும் ரொம்பவே கலகலன்னு பேசிட்டு இருப்பாங்க ரொம்ப நேரம். ஆனா பாருங்க, வைகோ வந்து பார்த்து சிரிச்சதோட வந்து அப்படியே நகர்ந்து போய்ப்பாரு. ஒரு ஃபோட்டோக்கு தான் உட்கார்ந்து இருந்திருப்பாப்ல. ஆனா இவர் வந்து என்னடா அது, கூட்டணி கட்சி தலைவர் அவ்வளோ தூரம் பேச மாட்டேன்றாரே. வைகோ எப்ப பேசினாலும் ஸ்டாலின் அவர்களை விட்டு கொடுக்காம மைக்ல விடாம பேசுவாப்ல. என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, துரை வைகோ உடனே பிரஸ் மீட் குடுக்குறாப்ல. பாருங்க, நம்மளுடைய தமிழகத்துக்கு இப்பதான் சிறந்த முதல்வர் வந்திருக்காரு. இனி தமிழகத்த யாராலும் அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேச்சுக்கள்லாம் குடுக்கவும், ஏதோ முடிவாகி போச்சு. சனிக்கிழமை சம்பவம் இருக்குன்னு சொல்ற மாரி, உண்மையிலேயே சம்பவம் இருக்கு. வைகோவுடைய 2 எம்எல்ஏக்களும் வந்து ராஜினாமா பண்றாங்க. நம்மளுடைய பனையூர்ல வந்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவரும், முதல்வருமான விஜய் அவர்களுடைய முன்னிலையில வந்து இணையறதா இருக்காங்க. ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழக அமைச்சர்கள் இருவருக்கு கொஞ்சம் லடாய் ஆயி போச்சு. 2 பேருமே பெண் அமைச்சர்கள். விருதுநகர் மாவட்டத்துல மகளிர் நலன் மற்றும் மகளிர் துறை சார்ந்த
அதோட அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஸ்வரி. அவங்க தான் வந்து விருதுநகர் மாவட்டத்தோட ஒரு பொறுப்பு அமைச்சரும் கூட. இன்னொரு பக்கம் கீர்த்தனா அமைச்சர் அவர்கள் தொழில்துறை அமைச்சரா சிறப்பா செயல்பட்டுட்டு இருக்காங்க. பல லட்சக்கணக்கான முதலீடுகளை நம்மளுடைய மாநிலத்துக்கு ஈர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயங்களுக்கு நம்ம கீர்த்தனாவ பேசலாம். ஒவ்வொரு திமுக பழைய அமைச்சர்களும் சரி, இதுக்கு முன்னால திமுகல இருந்த தொழில்துறை அமைச்சர்களும் சரி, என்ன பதில் கேட்டாலும் பேப்பர் ரைட்டோட இந்த ஆதாரம்னு தூக்கி போட்டு பதில் பேசுற நம்மளுடைய கீர்த்தனா அவர்களுடைய அந்த கெத்து அப்படின்றத நம்ம மறுத்து தான் ஆகணும். அதாவது மதிச்சு தான் ஆகணும். அப்படிதான் உண்மை. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, விருதுநகர்ல நேத்து சிலம்பம் போட்டி மற்றும் நெறைய போட்டிகள் நடத்தின அரசு விழால அந்த மகளிர் நலன் மற்றும் அதாவது அவங்க தானே பொறுப்பு அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. கீர்த்தனா அவர்களும் கலந்துட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க பேரை வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல கீர்த்தனா அவர்களுடைய பேரை போட்டாங்க ஃப்ளெக்ஸ்ல. மாவட்ட கலெக்டர கூப்பிட்டு ஜெகதீஸ்வரி அவர்கள் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்க. "என்ன கலெக்டரே இது? நான் தான் இந்த மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சரா இருக்கேன். நீங்க என்ன கீர்த்தனா பேர முதல்ல போடுறீங்க, என் பேர 2வது போட்டிருக்கீங்க. சரியில்லையே!" அப்படின்னு சொல்லும்போது, கலெக்டர் ஒண்ணும் பண்ண முடியாம கைய பெசஞ்சுட்டு நிக்கிறாப்ல. ஆனா பாருங்க, அவங்களும் அப்படி இருந்தும் கூட, அது வெளியில அவ்வளோ தூரம் பெருசா பேசப்பட்றக் கூடாது அப்படின்றதுக்காக, சரி பரவால்ல விடுங்க. இனிமேல் இந்த தவறுகளை பண்ணாதீங்க. புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்கும். திமுக மட்டும் தான் புரோட்டோகால ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. நம்மளும் அத ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு, நாசூக்கா அத வந்து கடந்து போயிருக்காங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு தூரம் இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா, திமுக இன்னைக்கு தோத்துட்டாங்க. ஒவ்வொரு கூட்டமா அழுகுறாங்க. ஒரு வழியா இன்னமும் தோல்விக்கான காரணத்த கண்டுபிடிக்காட்டினாலும் கூட, ராசா, துரைமுருகன், பொன்முடி, கே.என். நேரு, செந்தில் பாலாஜி, இப்ப ஏவா வேலு வீட்ல வந்து சோதனைகள்லாம் போயிருக்கும்போது, நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சட்டப்பேரவையில சொன்ன மாரி செஞ்சுட்டு வர்றாரு அப்படின்ற ஒரு கூட்டம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் தன்னிச்சையான முடிவெடுத்தது என்ன அப்படின்னா, இனிமேலாவது திமுகல அதிகப்படியான கூட்டணிகளை ஏத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முடிவெடுத்திருக்கிறாரு. ராசா அவர்கள் வேணாம் தலைவரே 1, 2 கூட்டணி கூட நமக்கு வேணாம். கிட்டத்தட்ட 60 இயக்கங்கள் இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணியில இருக்காங்க. ஆனாலும் கூட பாருங்க, நம்ம வெறும் 73 சீட்டுகளோட தான் கூட்டணியோட எடுத்தோம். அப்பவே வந்து தேமுதிகவுக்கு 10 சீட்டு குடுக்கக்கூடாதுன்னு எல்லாருமே கொடி பிடிச்சாங்க. நம்ம வந்து உண்மையிலேயே அத கேட்டிருந்தோம்னா, நமக்கு வந்து இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4, 5 சீட்டாவது கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு குடுத்தனால பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து வெறுப்புல ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரு தேமுதிகவ பிரேமலதா அவர்கள் வந்து இன்னைக்கு எடப்பாடிக்கு வந்து ஒரு தூதரா தான் வந்திருக்காரு. அதிமுகவுடைய தூதர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கலகத்த குடுத்துட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, பிரேமலதா அவர்களுடைய காதுக்கு போயிருச்சு. "அண்ணா அப்படிலாம் இல்ல அண்ணா, மன்னித்து விடுங்கள்ன்னு" சொல்லிட்டு ஓடியாந்து கால்ல விழுந்திருக்காங்க அறிவாலயத்துல. ஏன்னா, அ அவர்களுடைய அதாவது பெட்டியில தான் அவர்களுடைய தம்பியான சுதீஷ் அவர்களுக்கு ஒரு எம்பி சீட்ட வாங்கி குடுத்துருக்காங்க. ஒரே ஒரு எம்எல்ஏவா இன்னைக்கு போய் சட்டமன்றத்துக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. ஏதோ தேமுதிகவுடைய விஜயகாந்த் அவர்களுக்காக விழுந்த ஓட்டு, திமுகவுடைய சார்புல நின்றனால 10 ஓட்டு வேணா உதயசூரியனுக்காக விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாமே தவிர, பிரேமலதா அண்ணியார் அவர்கள்லாம் வந்து ஒரு அணியும் புடுங்கல சட்டமன்றத்துல. அதுதான் வந்து இன்னைக்கு விருதாச்சலம் தொகுதி மக்கள் தலையில துண்ட போட்டுட்டு உட்கார்ற நிலைமையா, இந்த மையாவையா நம்ம வந்து எம்எல்ஏ ஆக்கிட்டோம்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இவங்க என்னடான்னா அறிவாலயத்துல ஸ்டாலின் அவர்களுடைய கால்ல விழுந்து கிடக்காங்க அப்படின்றது இன்னைக்கு மறுக்க முடியாத உண்மை. தேமுதிக வந்து உண்மையிலே திமுகவுடைய கூட்டணியிலையும் அவங்களுடைய எம்பி ஒருத்தர் வந்து நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கிறதையும் எந்த ஒரு கூட்டணி கட்சியும் விரும்பல அப்படின்றதும், புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் ஸ்டாலின் அவர்களுக்கு கழுவ ரெடி ஆயிட்டு இருக்காரு திருமாவளவன் அப்படின்றனால, எப்படியாவது வரப்போற இடைத்தேர்தல்ல திருமாவளவன் அவர்களுடைய கட்சிக்கு மேலும் ஒரு 2 சீட்ட குடுத்து, அவங்களுடையான அந்த சுமூகமான போக்க வந்து இன்னைக்கு கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு சிறுபான்மையினர் ஓட்ட வந்து கையில வச்சிருக்காரு. இன்னைக்கு வன்னியரசு அவர்கள் சமூக நலத்துறை அமைச்சரா என்னதான் சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருந்தாலும், தமிழக வெற்றி கழகத்துல அவங்க கூட்டணிய வச்சு ஒரு அமைச்சர கையில வச்சுட்டு இருந்தாலும், இடைத்தேர்தல்ல திருமாவளவன் அவர்களுக்கும் மீண்டும் வாய்ப்ப வழங்கலான்னு ஸ்டாலின் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா, திருமாவுடைய கூட்டணிய அவர் விடுறதா இல்ல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தகவலா இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த இடைத்தேர்தல்ல நடக்க போகுது. இடைத்தேர்தலுக்கு தேர்தல் ஆணையமும் ரெடி ஆயிருச்சு மக்களே. அந்தந்த தொகுதி மக்களும் ரெடி ஆயிருங்க. கிட்டத்தட்ட 2 இலக்க தொகுதி மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, இடைத்தேர்தல் தீபாவளிக்கு முன்னதாகவே வரதா இருக்கு. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம். மறக்காம நம்ம சேனல ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.